Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எத்ரியம் அனலைஸும் BTC அனலைஸும் இந்த வீடியோல நம்ம செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம XRP LTCயும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சரிங்களா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegramல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் எத்ரியம் அனலைஸ் பார்த்தலாம். சரிங்களா, இப்போ எத்ரியம் பார்த்தீங்கன்னா $3,288 இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ என்ன இங்கே இருக்குது 4 ஹவரில் ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேயில் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீக்லியில் வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடேஷன், அப்புறம் ஒரு செகண்ட் லிக்விடேஷன், ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, இது வந்து பக்காவாக ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு பம்பு சிக்னல். நான் ஆல்ரெடி டெலகிராமில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். இது வந்து இங்கேருந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுமாதிரி பம்ப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்க போகுது எத்ரியம்க்கு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு. இந்த லைன் என்ன பண்ணியிருக்குன்னா எத்ரியம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா போயிட்டு மேலே ரிஜெக்ட் பண்ணி இப்போது கீழே வருது. சரிங்களா, ஸோ இதை வந்து இந்த டவுன் வந்து ரொம்ப கீழே இப்படி வந்துருமானா கிடையாது, அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மேல் நோக்கி தான் போகும். ஓகேவா, பிகாஸ் இங்கே வந்து பல மாதங்கள் வந்து கன்சல்டேட்டில் போட்டான் எத்ரியம். ஸோ இது வந்து ஹியூஜ் அக்குமுலேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து ப்ரைஸு மேலே போக தான் பார்க்கும், இதுக்கு இங்கெல்லாம் வராது. சரிங்களா, ஸோ 3,000 கீழெல்லாம் வராது. சரிங்களா, ஸோ இங்கேருந்து மேலே தான் போகும். அப்படி போனால் எந்த அளவுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணணும்னா நம்ம வீக்லியில் வச்சிடணும். சரியா, வீக்லியில் வச்சிட்டோம்னா இங்கே மேலே ஒரு ட்ரெண்டு வருது பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே க்ரீன் கலரில் ஒரு ட்ரெண்டு வரைஞ்சிருக்கேன்ல. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து 3,700 வருது. சரிங்களா, அதனால் ப்ரைஸ் வந்து 3,700 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டு. இங்கெல்லாம் கீழெல்லாம் போகாது. சரிங்களா, நீங்கள் வந்து ரொம்ப பேனிக்லாம் வேண்டாம். இது வந்து சரியான புல்லிஷில் இருக்குது எத்ரியம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டு, சாரி இது சப்போர்ட் கீழே எத்தனை நாள் வந்து அவன் கன்சல்டேட்டில் போட்டிருக்கான் பாருங்கள். சரிங்களா, ஸோ இதனால் அக்குமுலேஷன் பயங்கரமாக வந்திருக்கனால பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் பிரேக் அவுட்டு. இங்கே எல்லாம் ரீடெஸ்ட் இல்லை, அதனால் பக்காவான புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்குது. இங்கே இப்போதைக்கு நடக்கிறது வந்து இந்த கரண்ட் ரீஜன் வந்து இப்போ வந்து புல் பேக் தான். ஓகேவா, ஸோ இது வந்து மேலே உள்ள லிக்விடேஷன் அவன் எடுக்கலை, அவன் விட்டுட்டு தான் இந்த புல் பேக் வரான்னா மேலே போவான். ஓகேவா, அந்த மேலே போகிறது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3,700 போகும். சரிங்களா, அங்கே ஒரு சின்ன ஒரு கன்சல்டேட்டாக புல் பேக் நடந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி டார்கெட்டை மேலே அப்படியே கிளப்பிடுவான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கப் அண்ட் ஹேண்டு பேட்டர்ன் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கப்பு, இது வந்து ஹேண்டு. ஓகேவா, கரெக்டாக இருக்குங்களா, கப் அண்ட் ஹேண்ட் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகும். இப்போது இது க்ளோஸ் ஆனோடனே அடுத்து பிரேக் அவுட்டு தான், அடுத்து பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பம்ப் ஆகிடும் எத்ரியம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து எத்ரியம் அனலைஸு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபேர் மோடில் இல்லைனா பேனிக் மோடில் என்ன வந்து சும்மா பம்பு கீழே வரும், டிசம்பர் டம்ப்பு, ஸோ அப்போல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துலலாம் அது சரியான புல்லிஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம BTC பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல BTC பார்த்தீங்கன்னா வீக்லியில் செம்மையான பிரேக் அவுட்டு, நல்ல ஒரு பம்பு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து BTC எந்த டார்கெட் வரதுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து BTC இன்னும் டார்கெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. சரிங்களா, மேலே டாப்பு இன்னும் போல், இன்னும் வந்து $1,05,000 வரையும், $1,10,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1,05,000 to 10 வரையும் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது BTC. சரிங்களா, ஸோ அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து 1,05,000 $1,10,000 ஒரு செல்லிங் நடக்கும். ஸோ அந்த செல்லிங் வந்து டைரெக்டாக வந்து $1,00,000 இல்லைனா $95 வரையும் போயிட்டு வந்துட்டு அப்புறம்
திரும்ப மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து இங்கே ஒன் டேல வைக்கிறேன். ஸோ இந்த ஒன் டேல வைக்கும் பொழுது இந்த இடத்துல இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து இப்போது லைட்டாக ரெட் வருது, ஆனால் புல்லிஷ் தான் இது, சும்மா இது புல் பேக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, $1,05,000 வரையும், $1,05,000 $1,10,000 வரையும் போகிறதுக்கு பிடிசி சான்ஸ் அதிகம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, எல்டிசி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்டிசியும் வந்து இப்போது கொஞ்சம் வந்து பம்பில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து எல்டிசி அக்குமுலேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ இது வந்து அக்குமுலேஷன் பீரியட். இப்போ இது வந்து சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அக்குமுலேஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் பாருங்கள், ஜூலை 22 கிட்டத்தட்ட 2 வருஷம் அக்குமுலேஷனுங்க. எல்டிசி 2 வருஷம் அக்குமுலேஷன். பிரேக் அவுட்டு சூப்பரான பம்பு இருக்குது எல்டிசிக்கு. சரியா, ஸோ அந்த பம்பு வந்து எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது வந்து மேலே ரெசிஸ்டண்ட். ஸோ இது போயிடும், $423 வந்து அதிகபட்சம் போயிடும், மினிமம் டார்கெட் இதெல்லாம். ஸோ மேக்ஸிமம் டார்கெட் வந்து இங்கேருந்து 1x வைக்கலாம். சரிங்களா, 2x, இங்கேருந்து 2x அப்படின்னா இங்கேருந்து 100%. சரிங்களா, இங்கேருந்து ஒரு 100% வைங்க. அப்படி வச்சோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $800 வந்து எல்டிசி மினிமம் டார்கெட்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ மினிமம் டார்கெட்டாக ஒரு $800 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் சான்ஸ் இருக்கும், அப்போ போகும்போது நம்ம பார்ப்போம். பட் ஒரு மினிமம் டார்கெட்டாக ஒரு $800 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அக்குமுலேஷன் ரெசிஸ்டண்டில் சப்போர்ட்டு கீழே. சரிங்களா, இதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே லாங் டைமில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர்பி பார்ப்போம். இங்கே எக்ஸ்ஆர்பி வந்து உங்களுக்கு செம்மையான வந்து ஒரு பிரேக் அவுட்டு பம்பு. ஓகேவா, எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிரேக் அவுட் பம்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எல்டிசியும் சரி எக்ஸ்ஆர்பியும் சரி நம்ம சேனல் ஆரம்பித்த முதல்லேருந்து சொல்லிட்டு வரேன். எக்ஸ்ஆர்பியும் எல்டிசியும் இந்த சைக்கிளில் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா டெக்னிக்கலாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு பீனட் பேட்டர்னு ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி வேலிடான மூவ் இப்போ கொடுத்துருக்கு நமக்கு. சரியா, சூப்பரான மூவ் வந்து இப்போது இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ஆர்பி வந்து நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மேலே, ஸோ $2 ஃபஸ்ட்டு $2 வந்து எக்ஸ்ஆர்பி அதிகபட்சம் சீக்கிரமாக போயிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு 100%. சரிங்களா, ஹைலேருந்து ஒரு 100% $4. ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு $3 to $4 வந்து இமீடியட்டாக போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் இங்கே பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையிலையும் பம்ப் ஆயிடுச்சு. சரிங்களா, ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு தான் இந்த டார்கெட்டு. இப்போ பை பண்ணுறதுக்கான டைமு எக்ஸ்ஆர்பிக்கு இல்லை. சரிங்களா, ஆனால் ஆல்ரெடி அது பம்ப் ஆயிடுச்சு. நம்முடைய ரூல்ஸே வந்து பம்ப் ஆகிற காயினை என்ட்ரி ஆகக்கூடாது. சரிங்களா, ஸோ இதுதான் நல்ல ஞாபகத்தை வச்சுங்க. பட்டு எல்டிசி வந்து இன்னும் பம்பு ஸ்டார்ட் ஆகலை, எக்ஸ்ஆர்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ஆர்பியில் என்ட்ரி வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று, ஏன்னா அது ஆல்ரெடி பம்ப் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லணும் வரோம், பாட்டம்லேயே எக்ஸ்ஆர்பி வந்து இந்த தடவை நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது ஹோல்டு பண்ணி பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா, அது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ஆர்பிக்கு வந்து அவங்களுக்கான டார்கெட் தான் இப்போ சொல்கிறேன். அவங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். மினிமம் வந்து $3 to $4 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் $3 போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் பண்ணலாம். சரிங்களா, ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, ஓன் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.